3 கார்னர்ஸ் வந்துட்டு பாருங்கள். இங்கேருந்தே நான் காமிக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 1 2 3 கார்னர்ஸ் வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம இங்கே கொண்டு வந்து இந்த வயரை நம்ம எப்படி சொருகிறதுன்னு பார்ப்போம். இந்த வயர் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்ட வயர், அதை அப்படியே இந்த நாட்குள்ளே கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு திரும்ப இப்படி உள்ளே சுற்றணும், வெளியே எடுக்கணும், திரும்ப இந்த வயருக்குள்ளே இப்படி சுற்றணும். வயர் இருந்ததுன்னா திரும்ப ஒரு சுற்றி இன்னொரு நாட்டில் சுற்றிக்கோங்க. அப்படி வயர் இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு நாட் சுற்றினாலே போதும். இன்னொரு நாட்டில் நம்ம சுற்றுறது ஸ்ட்ராங். இப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு இந்த நாட்ஸ்லாம் நம்ம டைட் பண்ணி விட்டுணும். இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். மொத்தமாக நமக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கும். இந்த வயரை, இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரன்னிங் வயரை வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். இந்த வயர் அப்படியே நமக்கு ட்ராவல் ஆகும். இதுலேயே ஏணிப்படி முடிச்சு இருக்குது. ஆனால் நீங்கள் பிகினருங்கிறதுனால அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கிட மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஸ்லோவாகவே அந்த ஏணிப்படி நாட்டெலாம் படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம அப்படியே மேலே வளர்க்குறத பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் மாதிரி தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட வளர்த்து வரும்போது சரியாயிடும். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் நம்ம கூட அப்படியே வளர்த்து கொண்டு போக வேண்டிதான். இந்த வயர், ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு நம்ம அப்படியே சுற்றி போட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே திரும்பவும் என்ன செய்யும், அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். இந்த வயரில் அப்படியே நம்ம போட்டுகிட்டே வர வேண்டிதான். இப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றுனாப்பில் வரும். ஏன்னா இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் இதுதான் ஃபஸ்ட் லைன், அதனால் இது கொஞ்சம் மேலே ஏற்றுனாப்பில் வரும். அந்த சரிவில் அப்படியே ஏறுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஏண்டா இப்படி வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க. நம்ம ஒரு 15 லைன்ஸ் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ நான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஒரு 15 லைன்ஸ் கிட்ட போடணும். இதே வயரை வச்சு அப்படியே நம்ம சுற்றி போட்டு கொண்டு வர வேண்டியதான். நீங்கள் இந்த இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு சின்னதாக டவுட் வரும், இது மேலே ஒரு மாதிரி வருதே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் டைப்லேயே வந்துடும். ஃபுல்லாக நீங்கள் போட்டுங்க. 15 லைன்ஸ் நீங்கள் போடுங்க. நான் இன்னொரு நாட் போட்டு காமிக்கிறேன். அதே மெத்தட் தான். இதில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியது. ஒருவேளை இதில் புரியலைன்னா நீங்கள் அந்த 1 ரோல் பாஸ்கெட் வீடியோ வேணால் இன்னும் கிளியராக இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம், அதையும் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். போட முந்தி இப்படி நாட்ஸ்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே போட்டு கொண்டு வேண்டியது. இனிமேல் நமக்கு முக்கோணம் வராது. எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்கொயர் டைப்லேயே வந்துடும். இங்கே எல்லாமே ஸ்கொயர் டைப்லேயே வந்துடும். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் திருப்பும்போது இப்படி வரும். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு ஸ்கொயர் டைப்லேயே வந்துடும். ஒரு 15 லைன்ஸ் நம்ம போட்டுட்டு பார்ப்போம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். 15 லைன்ஸ், 15 லைன் நம்ம மொத்தமாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த கூடைக்கு 15 லைன் போதுமானதாக இருக்குது. அதனால் நான் 15 லைன்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ மீதம் இருக்கிற வயரை, இதான் ரன்னிங் வயர், நமக்கு மீதம் இருக்கிற வயரை கட் பண்ணி விட்டுறணும். ஒரு 4 இன்ச் கிட்ட விட்டுட்டு இவ்வளோ தூரம் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு இந்த வயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இன்னமும் நமக்கு கொஞ்சம் ஒரு லைன் போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடணும்னு போட்டுக்கோங்க. நான் 15ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். கூடைக்கு ஹைட் நமக்கு போதும், அதனால் 15ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த வயர் நம்ம கட் பண்ணி விட்டுக்கோம் பாருங்கள். இந்த வயரை இப்போ உள் பக்கமாக சொருகி விடணும். இப்படி சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு இந்த ஒரு வயரை மட்டும் ஒரே இதில் சொருகி விட்டுக்கணும். 3 அல்லது 4 லைன் சொருகி விட்டுக்கோங்க. பெரிய கூடையாக இருந்தால் நம்ம 5 லைன் கூட சொருகலாம். இது சின்ன கூடைங்கிறதுனால 3 லைன் நமக்கு போதும். இது நம்ம வயரை உள்ளே சொருகி விடணும். எல்லா வயர்ஸையும் நம்ம 3 லைன் சொருகி விட்டுணும். ஒரு பூ மட்டும் உங்களுக்கு நான் சொருகி விட்டு காமிக்கிறேன். இது 2 பூவாக வருது பாருங்கள், அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன். ஏன்னா இது ஃபினிஷிங் பார்த்தீங்களா, அதனால் இந்த லைனை நீங்கள் இங்கே வர கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணலாம், அல்லது இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இங்கே கொண்டு வந்தோம்னா நம்ம இப்போ 16th, அதாவது 16வது லைன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஒரு லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் சொருகுங்க. எப்போவுமே இந்த ஃபஸ்ட் லைனை விட்டுறணும், அதுக்கு அடுத்த லைனில் சொருகுங்க. இப்படி சொருகணும். கொஞ்சம் நல்லா மடங்கி வரும், அதுக்காக நான் அப்படி சொன்னேன். உள்ளுக்குள்ளே இப்படியே
3 லைன் சொருகி விட்டுருங்க. இதே போல் மீதம் இருக்கிற எல்லா வயசையும் நம்ம சொருகி விட்டுறோம். இப்போ கைப்பிடிக்கு மீதம் இருக்கிற வயரில் கட் பண்ணணும். நான் ஏற்கனவே கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 அடி நம்ம கட் பண்ணணும். ஸ்கேலில் 3 அடி. 1 2 3 3.5. இதிலேருந்து ஒரு 6 அடி 15 வரை 3.5 ஸ்கேல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 வயர் நமக்கு தேவைப்படும். மொத்தமாக 4 வயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம இதை சொருகி விட்டுட்டு மீதம் இருக்கிற வயர்ஸை கட் பண்ணிவிடுவோம். குட்டி குட்டி வயர்ஸ்லாம் அதையெல்லாம் கைப்பிடிக்கில் போட்டு நம்ம பின்னிக்கலாம். வேஸ்ட்டாக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் சொருகி விட்டுட்டு நம்ம கைப்பிடி போட்டுறதை பார்ப்போம். இதோட நமக்கு கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. 15 லைன் போட்டிருக்கேன். வேணும்னா கூடுதலாக ஒரு லைன் வேணால் போட்டுக்கோங்க. நமக்கு வயர் மிச்சம் இருக்குது, வேணும்னா போட்டுக்கலாம். அல்லது நமக்கு ஆனால் இந்த கூடைக்கு கரெக்டாக 15 தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே கீழே 17 வச்சுருக்கோம். நம்ம ஒரு லைன் குறைச்சி 15 வச்சோம்னா சரியாக இருக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அளவுங்கிறது இதுதான், நமக்கு இவ்வளோதான் நமக்கு கரெக்டான அளவு. கூட நம்ம உள்ளே சொருகி விட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி வயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹேண்டில் போட 4 வயர் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரோலில் நமக்கு மிச்சமானது ஒரு சின்ன பீஸ் தான். இவ்வளோ தான் நமக்கு மிச்சமாயிருக்கு. 4 வயர் கட் பண்ணிவிட்டு இந்த 2 வயரையும் இப்படி ஒன்று போல் சேர்த்து வச்சுட்டு நம்ம ஹேண்டில் போடணும். 2 வயரில் தான் நான் ஹேண்டில் போட போகிறேன். நம்ம வயர் கட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கட் பண்ண வயர்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கணும். அது எல்லாமே நம்ம ஹேண்டில் போடும்போது உள்ளுக்குள்ளே வச்சு போட்டுடலாம். நமக்கு ஹேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது கூடையில் நம்ம சென்டர் பார்க்கணும். சென்டரில் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிவிட்டு நமக்கு சென்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி 2 வயர் சொருகி வச்சுக்கோங்க. 2 வயரையும் சேர்த்து வச்சுட்டு உள்ளே போட்டு நம்ம இப்போ ஹேண்டில் பின்ன போகிறோம். இங்கேருந்து நம்ம 1 2 3 4 இந்த 4ஆவது லைனுக்குள்ளே நம்ம 2 பக்கமாக விட்டு வெளியே எடுக்கணும். இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம இந்த நடுவில் சுற்றிருக்கோம் பாருங்களா, இந்த வயரை வெளியே எடுத்துடலாம். ஒரு அடையாளத்துக்காக தான் நான் அதை வச்சுருந்தேன், தெரியணும் அப்படின்ட்டு. பிகினர்ஸ்க்கு நம்ம வயாமல் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், எந்த இடத்துல விட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வயர் நமக்கு இங்கே வர 2 வயரும் சரிசமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே கரெக்ட் பண்ணிக்கணும். இங்கே கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். ஈஸியான ஹேண்டில் தான், ஆனால் நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணணும். அப்போ தான் சீக்கிரமாக வரும். ஒரே தடவையில் நமக்கு ஹேண்டில் பழக வராது. முதல்ல இப்படி இன்டூ ஷேப்பில் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரே தடவையிலே பின்ன ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வயர் எடுத்து இது மேலே இப்படி வைக்கணும். இப்போ ரைட் சைடு இருக்கிற வயர் எடுத்து கீழ் பக்கத்துலேருந்து கொண்டு வந்து இந்த பக்கம் இந்த வயர் மேலே வைக்கணும். லெஃப்ட் சைடு வயருக்கு மேலே. ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறதும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏற்கனவே நான் நிறைய ஹேண்டில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து இந்த வயர் எடுத்து இந்த வயர் இருக்கு பாருங்கள், ரைட் சைடு உள்ளதை எடுத்து லெஃப்ட் சைடு இந்த வயரை விட்டுட்டு இது மேலே வைக்கணும். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இங்கே கொண்டு வரணும். இந்த வயரை விட்டுட்டு இது மேலே வைக்கணும். இப்போ 2ஆவது ரோவும் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கேக்குள்ளே நமக்கு இப்போ கேப் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இப்படி குட்டி குட்டி வயர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க. அந்த வயர்ஸ்லாம் இதுக்குள்ளே இப்படி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ஹேண்டில் பின்னும்போது ஹேண்டில் நல்லா கனமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வயர் எடுத்து இந்த பக்கம் இருக்கிற வயர் எடுத்து விட்டுட்டு இதில் வைக்கணும். திரும்ப இந்த வயர் எடுத்து இதில் விட்டுட்டு இதுக்குள்ளே வைக்கணும். ஒரு 2-3 தடவை பின்னதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வயரை வைக்கணும். இல்லாட்டி இப்போ விழுந்தது பாருங்கள், அதே மாதிரி விழுந்துடும். நான் ஃபஸ்ட்டே சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். கொஞ்சம் grip இருந்தால் தான் இந்த உள்ளே இருக்கிற வயர்ஸ் நிற்கும். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு குட்டி குட்டி வயர்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது மிச்சமான வயர்ஸ் இருந்ததுன்னா கூட லென்த்தியாக கூட நீங்கள் விட்டுக்கலாம். இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம லென்த்தியாக கூட வச்சுக்கலாம். அது எல்லாமே ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய ஹேண்டில்ஸில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது ஒரே ரோலில் பின்னணும் அப்படிங்கிறதுனால இந்த குட்டி வயர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன். இப்படியே நம்ம பின்னிட்டே வரணும். அடுத்து இப்படி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஹேண்டில். அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை 4 தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹேண்டில் வரும்.
பார்த்த உடனே இப்போ இந்த நாட் போட்ட உடனேலாம் டக்குன்னு ஹேண்டில் போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்ததுன்னா பதட்டப்படாதீங்க, நிதானமாக தைரியமாக போடுங்க. ஹேண்டில் வந்துடும், அது வராதுன்னெலாம் கிடையாது. முயற்சி தான், நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஹேண்டில் போட்டுடலாம். பெரிய ஹேண்டில்ஸும் நிறைய கொடுத்துருக்குறேன், அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது வேணால் ஒருவேளை இந்த ஹேண்டில் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட்டுட்டு இப்படி பின்னிட்டே வர வேண்டியது. இப்போ நமக்கு இந்த ஒயர் காலியாகும்போது திரும்பவும் நம்ம என்ன செய்யணும், ஒயர் சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே கல் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து திரும்ப குட்டி குட்டி ஒயர்ஸ்லாம் இருந்ததுன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே கட் பண்ணுறோம் பாருங்கள், இதுக்குள்ளே கட் பண்ணுற ஒயர்ஸை நம்ம தூரப்படாமல் இதே போல் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஹேண்டில்ஸ்க்கு நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம பின்னிட்டே போக வேண்டியதான். ஒயர் குறைய குறைய நம்ம உள்ளுக்குள்ளே ஒயர்ஸை சொருகி வச்சுட்டு பின்ன ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி சுற்றி பின்னிட்டே வரணும். நமக்கு இவ்வளோ தூரம் பின்னிருக்கோம் பாருங்கள், பின்னினதை காமிக்கிறேன். இவ்வளோ தூரம் நம்ம பின்னிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பின்னிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். ஒயர் இவ்வளோ தூரம் வர்றது வரை பின்னி முடிச்சிருங்க. இன்னும் இவ்வளோ தூரம் நம்ம பின்னணும். கொஞ்சம் தூரம் ஒயர் நமக்கு உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்காக வேணும், அது வரை நம்ம விட்டுட்டு இவ்வளோ தூரம் பின்னி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் ஹேண்டிலும் நம்ம இவ்வளோ தூரம் பின்னிடணும். நமக்கு ஹேண்டில் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஹேண்டில் இன்னும் கொஞ்சம் நீளம் வேணும்னா நான் கொஞ்சம் கட் பண்ணி தூரப்பட்ட பார்த்தீங்கன்னா அந்த வயரை நீங்கள் கட் பண்ணாமல் அது ஈக்குவலாகவே 4 பங்காக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 அடிங்கிறத ஒரு 3.25 அல்லது 4 அடி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் நீளமாக இருக்கும். இது சின்ன குடங்குறதுனால நமக்கு கைப்பிடி இந்த லென்த்து போதும். ஒருவேளை வேணும்னா நீங்கள் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம். 3 அடி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் 4 அடி கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஹேண்டில் கொஞ்சம் நீளமாக வச்சு பின்னிக்கலாம். அது போக நான் ஹேண்டிலுக்கு 2ல் போடலை, சில பேர் 2ல் போடுறாங்க. அவ்வளோ போடக்கூடாது, 4ல் போட்டால் தான் கொஞ்சம் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னா சீக்கிரமாகவே பிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம 4ல் போடுறது தான் நல்லது. ஓகே, இவ்வளோ தூரம் போதும். இதுக்கடுத்து நம்ம உள்ளே விட்டு ஹேண்டிலை இதுக்குள்ளே விட்டு பின்னி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். அடுத்த ஹேண்டில் பின்னிட்டு தான் நம்ம அதை பண்ணணும். இப்போ நம்ம இதை இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்குவோம். வச்சுட்டு பின்னும்போது நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ஹேண்டிலை நம்ம பின்னி முடிச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே இப்படி வச்சு உள்ளே வச்சு பின்னணும். இப்போ அடுத்த ஹேண்டில் நம்ம பின்னிட்டு பார்ப்போம். இதே மாதிரி தான் நம்ம இங்கே எப்படி பின்னமோ அதே மாதிரி கவுண்ட் பண்ணி இங்கேயும் நம்ம அந்த 4 வாரேன் 2 கைப்பிடியும் சமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து ஹேண்டில் ஒரு 4 பூ தள்ளி நம்ம ஏற்கனவே சென்டர் பார்த்து வச்சுக்கோம் பார்த்திங்களா, அதை வச்சு இதே போல் உள்பக்கமாக விட்டு கட்டி முடிச்சிடணும். இந்த ஹேண்டில் மாடல் ரொம்ப ஈஸியான மாடல் தான். ஒருவேளை இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நிறைய ஹேண்டில் மாடல்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹேண்டில் இப்படி கரெக்டாக கட்டணும். மாற்றி வச்சுட்டேன். ஒன்று போல் வச்சு இப்படி உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் போன இடம் மாற்றி வச்சிட்டேன். வச்சுட்டு இந்த ஒயர் சைடெலாம் நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒவ்வொரு பூவுக்குள்ளேயும் சொருகி விட்டுணும். முடிச்சு போட முடிஞ்சால் போடுங்க, போட முடியாதவங்க இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். அதனால் உங்களை ஒயர் அப்படியே உள்ளே சொருகி விட சொல்லிட்டேன். கொஞ்சம் ஒயர் நல்லா நீளமாக இருந்ததுன்னா முடிச்சு போட்டு சொருகி விடலாம். அது போக உங்களுக்கு இது ஒரு ரோல் கூட அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப வெயிட்லாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ ஹேண்டில் உங்களுக்கு நல்ல இழுத்து கொடுக்கும், சீக்கிரமாலாம் விட்டு போகாது. 4 வயரையும் நம்ம உள்ளே இப்படி நீட்டாக சொருகி விட்டுலாம். கூட ஒயர்லாம் அந்து விழுந்துருமோலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதே போல் நம்ம மீதம் இருக்கிற ஒயர்ஸையும் இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுணும். எந்த பக்கம்னா நம்ம சொருகலாம், பூவோட கீழ்ப்பக்கம் இப்படி நம்ம சொருகி விடலாம், இப்படியே உள்பக்கமாக சொருகி விடலாம், சைடில் எப்படினாலும் நமக்கு வாகா எப்படி இருக்கோ அப்படி சொருகி விட்டுலாம். 2 ஹேண்டிலையும் நம்ம இதே மாதிரி சொருகி விடணும்.
1 ரோல் கூட ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கும். அது உங்களுக்கு 1.25 மணி நேரம் கிட்ட போகும். நல்ல ஒரு கைடன்ஸ், கம்ப்ளீட் கைட் தான் அது. உங்களுக்கு வேணும்னா அதை பாருங்கள். இது சின்ன சின்னதாக அப்லோட் பண்ணுறதுனால மொபைல் யூசர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக 1.25 மணி நேரமும் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் போடுங்க. போட்டுவிட்டு எனக்கு உங்களோட இமேஜஸ், அதாவது நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸ் அல்லது கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து ஷேர் பண்ணலாம். 9452666602 இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்படி நம்ம எல்லா வயர்ஸையும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம சொருகி விட்டுணும். இப்போ நமக்கு ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இந்த வயரை, மீதம் இருக்கிற சின்ன பீஸ் வயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த பக்கத்தில் வச்சு நம்ம கட்டி விடணும். இதோ இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்தையும் வச்சு கட்டி விடணும். நான் ஒரே ஒரு ஹேண்டிலில் மட்டும் கட்டி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் மற்ற சைட்லேயும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஒரு சைடில் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்படியே மேண்டாப்பில் கட்டலாம், அல்லது இந்த ஒயருக்குள்ளே சொருகி கட்ட சொல்லுவேன், அப்படியே நீங்கள் கட்டலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இப்படியே சொல்லிக் கொடுக்குறேன். மீதமான வயர்ஸ் இதை கட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அந்த வயர்ஸ்லையும் நம்ம கட் பண்ணலாம், கட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கூட கட் பண்ணிவிட்டு மீதமாக இருக்கிற வயசு அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோதான். நம்ம 2-3 பூக்களை சொருகிவிடும். இதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஒயர் தான் ஆகும். அதனால் உள்ளே நம்ம கட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அந்த ஒயரே நமக்கு போதுமானது. இதுக்குள்ளே கட் பண்ணுவோம் பாருங்க, இந்த வயர்ஸ் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். கட் பண்ண வயர்ஸ் எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டிலுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். அதனால் ஒரு ரோலும் நமக்கு ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாமல் கூடையிலே நம்ம அவ்வளோத்தையும் செலவழிச்சிடலாம். இப்படி நமக்கு ஒரு 3 பூக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஹேண்டில் நமக்கு வெளிப்பக்கமாக வராது. சேம் நம்ம இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஹேண்டிலையும் அதே மாதிரி இப்படி வச்சு உள்ளே கட்டி விட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். கூட நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து அனுப்பிங்க. 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பியாக அனுப்பி வைக்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதையும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்கட் கூடை டியூட்டோரியல் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு நிறைய கூடைகளோட, அதை பிஸ்கட் கூடையை பற்றின லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.